பனங்கிழங்கு பனங்கிழங்கு பிடிங்கி சாப்பிட வரது. போட்டு விட்டுருக்கு. அதுல தான் இருக்காங்க அவங்க. அங்கேயே போகணும். அங்கே தான் போகணும். கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டோம் நினைக்கிறோன்னே. இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு வாய்க்கால் மாதிரி ஓடுதுண்ணே. பாம்பு பிரச்சனையும் இருக்கா? பாம்பு இருக்கு, மாதிரி பெரிய பாம்பு இருக்கு. மலைப்பாம்பு பழைய காலத்து இதுலேயே வாழினம் பாருங்க. அந்த தீவில் ஒட்டி ஒரு குடும்பம் மட்டும்தான் வசிக்கணும். போகிறதுக்கு மழை இல்லையாண்டே இந்த தீவில் ஆனாகுமா? இந்த தண்ணியை தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவள் பயன்படுத்தி கொண்டிருக்கணும். பண்டியா உண்மையிலேயே அமைதியாக ஒரு தடவை இல்லை. ஒரு தடவை சத்தம் இல்லை, ஒரு தடவை சோழியும் வராது. சோழியும் நம்ம பாடம் என்ன செய்யறா பாருங்க. ஃபுல்லாக ஒரு காடு மாதிரி தான் கிடக்குண்ணே. எல்லாம் மரத்துல செய்யுங்க. வேறப்போ இந்த இடத்த பாருங்க வேற லெவலில் இருக்கு உண்மையிலேயே. வாங்க ஒரு ஆறு தான். இப்போ அந்த ஆற்றுக்குள்ள நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கோம் பாருங்க. இதான் நீங்கள் நிறைய பேர் மறந்துருப்பீங்க. துலா இதுக்குள்ள வந்து வேற காட்டு விலங்கு பிரச்சனை இருக்கா? காட்டு விலங்கு யானையில் வரும். யானை வருமா? அந்த தீவில நிற்குதா? முதல்ல சம்பவம் தான் போல. உறவுகள் வணக்கம், நான் உங்கள் சங்கரது உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் மன்னார்லாம் நிற்கிறோம். குறிப்பாக அரிப்பன் இடத்துல நிற்கிறோம். என்னத்துக்கான்னு சொன்னால் இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு தீவை போய் பார்க்க போகிறோம். அதாவது தீவு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான தீவு. அதாவது அந்த தீவில் ஒட்டி ஒரு குடும்பம் மட்டும்தான் வசிக்கணும். அங்கே போகிறோம். அங்கே போய் அந்த குடும்பம் என்ன மாதிரி வாழினம், இந்த வாழ்க்கை முறை என்ன மாதிரி இருக்குது, அங்கே என்ன மாதிரி வசதிகள் இருக்குது, அப்படின்னு என்ன பிரச்சனை எதிர்நோக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கொஞ்சம் தான் நடந்து தான் போகணும். வாகனம் கொண்டு போய் போகாது. நடந்து போய் அங்கால பார்த்தீங்கன்னா கடலும் ஆறும் இணைகிற இடம் ஒன்று இருக்குன்னு. அதெல்லாம் நாங்கள் வள்ளம் இல்லாட்டி நாங்கள் போட் பிடிச்சி போய்க்கொள்ளணும். அது இன்னும் சொல்லி அங்கே போனால் தான் தெரியும். இங்கே கரண் வணக்கம். அதான் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அங்கால இந்த வெள்ளத்துக்காணி என்ன அதான் மற்றது முக்கியமான விஷயம். அதாவது நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாரத்துக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் இப்போ மட்டும் உதவி செய்து கொண்டிருக்கிறேன். 2 ஒரு தங்கச்சி, ஒரு அக்காவாலும் மற்ற 3 அண்ணாமார் அவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு சொல்லி எல்லாமே எங்களுக்கு சொல்லிக்கொண்டு இல்லை இப்போ இந்த வழிகாட்டெல்லாம் நாங்கள் போய்க்கொண்டிருக்கோம். அப்படியே அந்த தீவுக்கு போயிட்டு அங்கே என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டிக்கொள்ள நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. பாருங்க ஃபுல்லாக ஒரு காடு மாதிரி தான் கிடக்குண்ணே. அப்படி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். சரி, கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டோம் நினைக்கிறோன்னே. அவங்க முன்னுக்கு தெரியுது வேறங்க. இதெல்லாம் மழை காலம் வேலையில்லாது மற்ற நேரங்கள்லாம் பாரதங்களுக்கு சேஃப். இது என்னடா இது? இதெல்லாம் அந்த கடற்கரையில் இருக்கிற அந்த சிப்பிகள் மாதிரி, அந்த இதுகள் மாதிரி ஏன்னா வித்தியாசமாக இருக்கு. உங்க வேரில் இருக்கு இந்த இடம். இப்போ நாங்கள் வள்ளத்துலாம் போகிறோம். போட்டு விட்டுருக்கு. அதுக்குள்ள தான் இருக்காங்க அவங்க. அங்கேயே போகணும். அங்கே தான் போகணும். சரி. இதால் அவ்வளோ போனா இது வந்து இதால் போய்க்கல. அது இந்த களம். அதனால் நம்ம போய் அந்த தாவில் நின்று அதில் போவோம். சரி. பிடிக்கட்டாண்ணே சும்மா வருதுண்ணே. ஓகே அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் டிலான். ஓகே, மற்ற நாங்கள் வள்ளத்தில் போயிட்டாரோ? வள்ளத்தில் போயிட்டு ஓகே, மற்ற இஞ்சாலை நிற்கிறேன். வணக்கம். உங்களோட பேர்? சயந்தினி. ஓகே அக்கா உங்கள்கிட்ட? சரி, இவெல்லாம் எங்களை வழிகாட்டி கூட்டின்னு போகிறீங்களே, நன்றி முதல்ல அவங்களை எல்லாருக்குமே. ஓகே, இந்த தீவை பற்றி சொல்லுங்க எங்களுக்கு. தீவை பற்றி பெரிய அளவில் தெரியாது. தீவில் இருக்கிறாக்கிட்டே நம்ம போய் தெரிஞ்சுக்கொள்வோம் கட்டாயமா. ஓகே, ஒரு குடும்பம் மட்டுமே இருக்கு? ஒரு குடும்பம் தான் இருக்காங்க. நீ அவங்களோட பிள்ளைகள் அங்கே இருக்காங்க. போனதான் தெரியும். உங்களுக்கு தெரியா? எனக்கு தெரியும். என்னன்னு சொல்றேன், தவறுதா சொன்னா அப்படின்டா. எங்களோட பெரிய அவங்களுக்கு தான் தெரியும் அதை பற்றி கூட அறிவு. என்ன பொறுத்தவரை நான் சொன்னேன்னா பெரிய அளவில் சொல்லிக்க மாட்டேன். அது விளங்குதா? ஓகே ஓகே. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் தவறாக காய்ச்சாலும் அது பெரிய இதாக போயிடும், பெரிய இஷ்யூ ஆயிரும். எவ்வளோ காலம் இருக்குண்ணா? காலம் இருக்குண்ணா? பல வருஷமா இருக்காங்க, அது மட்டும் தெரியும். நீங்கள் போனது இல்லையா இருக்கா? போயிருக்கிறேன். நாங்கள் போகிறது அங்கே அந்த நொங்கு சீசன்ல போய் நொங்கு குடிச்சிட்டு வருவோம் அங்க. சரி சரி அப்படின்னு போவோம். மற்றது அங்கே ஆறுகளில் மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்க. அதில் போயிருக்கீங்களே? போய்க்க போகிறது. சரி சரி, நாங்கள் அப்படியே அங்கே போய் காட்டிக்கொள்கிறோம். ஓகேண்ணா, நன்றி. சரி, இந்த இடத்த இந்த புள்ள ஆவரசம் போவேண்ணா போல அது மாதிரி தான் கிடக்கு தெரியாது.
ஆனால் மன்னாரில் பயங்கர வெயில்டா. நான் வளமையை ஒரு வாட்டி வரைக்கும் சொல்கிறேன். நான் மன்னாரில் பயங்கரமாக வெயில், எரிக்கிற மாதிரி வெயில். வீடியோ எடுப்போம் பாடான உட்பட சரியா மேன் வெர்சஸ் வைல்ட் எடுப்போம். அதான் பேக்ரவுண்ட் சரியுமா டிஸ்கவர் வச்சு மேன் வெர்சஸ் வைல்டு அதே மாதிரி தான் கிடக்கிறேன். இந்த இது எல்லாமே மழை காலத்தில் வரவே இல்லை, நெச்சு குடி பார்க்கல. அதுன்னு அந்த அளவுக்கு தண்ணி நிற்கும். அப்படியே போய்க்கொள்ளும். யாவரசம் இல்லை போல அது மாதிரியும் கிடக்கு. தெரியலை, தெரிஞ்சா கொமெண்ட்ஸில் ஒன்று. அண்ணா பாதி சொன்ன வள்ளத்தில் வந்து கொண்டிருக்கேன். முன்னுக்கு தெரியலாம் தீவு, ஆனால் இது கொஞ்சம் ஆழ்பங்கூடன்றபடியால் நாங்கள் வள்ளத்தில் இல்லாட்டி போட்லாம் போய்க்கொள்ளணும். சரி, இப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டோமே. அப்படி இதெல்லாம் சறுக்கு மாதிரி கிடக்கு. அதில் தான் அங்கே பாயிட்டேன் நாங்களே. ஓகே சரி, இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு வாய்க்கால் மாதிரி ஓடுதுண்ணே என்ன. ஓகே அப்படியே போய்க்கொள்ளுவோம். கொஞ்சம் வழுக்குது, அது வந்துட்டோம். தண்ணி மட்டும் வழுக்குது அப்படியே. ஓமாடா என்னன்னு சொன்னால் என்னடா வள்ளத்தில் போகிறத விட போட்டில் வேணால் சேஃப் பண்ண கொண்டு வரோம். ஆமாம், போய்க்க போட்டில் போட்டு வேற ஏக்காது அநேகமாக அவங்க கொண்டு வந்து விட்டாலும் விடுவாங்க. சரி சரியா சரியா அங்கால கொண்டு விட்டு அங்கால வாங்க வாங்க வாங்க. பாட்டா கொண்டு வந்து திருப்பதி வச்சு தான் போகிறேன். வேணா போட்டில் வாட்டை எடுக்கக்கூடாது, தொழில் செய்கிறது. சரி அண்ணா கூட இப்போ நாங்கள் போட்டில் போகிறோம். இல்லை ஆல்பமாக இருக்குது எந்த அளவு. ஓகே நீங்கள் இங்கே இருக்கீங்களா? இருவட்டாண்ணா. ஓகே என்ன கொண்டு போறீங்கண்ணா? இது கணவாய்க்கு பற்ற வைக்க. கணவாய்க்கு பற்ற வைக்குது அப்படின்னா இந்த உள்ளுக்கு கிடக்கு காவி, அதில் ஒரு காப்பாகத்தில் இந்த பத்தையை கட்டுறது, கட்டி மண் மூட போட்டு இறக்குறது. அவங்க வந்து முட்டை அடிச்சுன்னு நிற்பாங்க. கனவா கனவா அப்புறம் வளருமா? அது முட்டை மட்டும்தான் வளருமே ஒழிய உள்ளுக்கு கனவா நிற்கிற நாங்கள் பிடிச்சிடுவோம். கனவா பிடிச்சிடுவீங்க, முட்டை இருக்காங்க. சரி சரி ஓகே. உள்ளுக்கே இருக்கு தூண்டல். அக்கா நடுவா இஞ்சா சரிங்க பேலன்ஸ் பண்ணி தான். சரி இந்த தீவப்பட்டி தெரியுமா உங்களுக்கு? இந்த தீவப்பட்டி, இந்த தீவப்பட்டியா எனக்குண்டா பெருசானு தெரியாது பங்கு உங்களுக்கு. சரி சரி, பல வருஷமா இருக்கிறேன். பல வருஷமா இருக்கிறேமா? ஒரு குடும்பம் மட்டும் தான் இருக்கேன். ஒரு குடும்பம் மட்டும் தான். என்ன வந்து போறல டெய்லி? தெப்பத்து தான் இருக்கு அவங்களோட பாவன போட்டல். அது என்ன? ஓகே. அந்த போட்டெல்லாம் நிற்குதானே, தெப்பம் போட்டெல்லாம் நிற்குதானே? ஓகே, இதான அந்த தீவு. வேறுங்க பெரிய தீவு தானே? இங்கே கடல் அங்காலே கடல், இங்கே ஆறு, ரெண்டும் கிழக்கு தானே இதில். பனைமரங்கள்லாம் கூட நிற்குதானே? எங்க வட்டியில் வரீங்களாண்ணா? ஆத்துக்குள்ள நிற்குமா? இது வந்து பாலப்பழம் அந்த மரம் தானே? இந்த மரத்தில் மட்டும் தான் முட்டை போடும். இந்த எல்லா இதுலேயும் முட்டை போடும். என்ன நாங்கள் குச்சி வாரத்துக்காக தான் இதை கட்டி வைக்கிறாரு. நிறைய குச்சி வரணும் அப்படியா? சரி சரியா. அந்த காவி கட்டி ஜிபிஎஸ்ல வைப்பீங்கண்ணா? ஜிபிஎஸ்ல வச்சா பார்த்துக்கணும். இல்லை அடுக்க ஈஸியா நோட் பண்ணி. இந்த போட்டுல நிக்குது கணக்கு நிக்குது போல. மூண்டு தான் வள்ளமும் நிக்குது. நன்றி அண்ணா. அண்ணா கிட்ட வந்துட்டு குறுக்கு பாதையில வாரீங்க. அண்ணாக்கு வந்ததான் நாங்க போல. வரா மேடா மணல். ஓகே, ஆனால் இது ஸ்டார் ஃபிஷ் ஒண்ணா? என்ன செய்யணும் அண்ணா? இதை உடைச்சி போட்டு இந்த கூட்டுக்குள்ளே போடுவாங்க. கூட்டுக்குள்ளே போட்டு மீன் பிடிப்பாங்க. மீன் பிடிக்கிறதுக்கா? அண்ணா கடைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிடணும் அண்ணா.
சரி அப்படி நாங்கள் இந்த தீவுக்கு வந்துடும், தீவுக்குள்ளே போய்க்கொள்ளலாம் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி தான் கிடக்கு, 10 மாதிரி கிடக்கு. ஈச்ச மரங்கள் நிற்குது, நிறைய மரங்கள் நிற்குது, கூட பனை மரங்கள் நிறையவே நிற்குது இந்த பாருங்க. இது கூட அந்த இவன் தொழில் பார்த்தீங்கன்னா கல் செய்கிறது தானே, அதால் அவர் இஞ்சி இருந்து அந்த தொழில் செய்து கொண்டு நிறைய பனை நிற்குது. வீட்டு கணவரம் நடந்து போகணுமாண்ணா? அதாண்ணா சரி, அவ்வளோ கிட்டவா இருக்குண்ணே. அங்கேருந்து நடந்து வந்த இடத்துக்கு கொஞ்சம் கிட்ட தான் இருக்கு. பண்டியோ? பண்டி கிளறி கிடக்குண்ணே. பனங்கிழங்கு பனங்கிழங்கு பிடிங்கி சாப்பிட வர்றது. காடு மாதிரி தானே பண்டியில் நிற்குதா? பண்டி இது காட்டு பண்டி தான். இந்த கணா கண்டி கிடக்குண்ணே. கிழங்குல சாப்பிடும். பண்டிகைலாம் வந்து போகுது அப்போ. இப்போ சீசன் டைம் தானே கிழங்கு. பனங்கிழங்கு சீசனா? பனங்கிழங்கு தன்னால் விழுற இதுகள் வந்து தன்னால் முளைச்சிரும். பூரான் சீசன் இப்போ நாங்கள் சொல்கிறோம். கொத்தியும் சாப்பிட்றதுக்கு வரணாங்க, பொடியங்க செட்டாக வந்து நல்லா இருக்கும், அதில் எடுத்து சாப்பிடுவோம். இங்கெல்லாம் ஆட்டு பாட்டியே எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு நினைக்கிறேன். எம்டியா கிடக்கு, குட்டி மட்டும் நிற்குது போல. என்ன உஜரமாக தான் கட்டுறாங்க, வெள்ளம் நிற்குமாகமா? அப்படியா? வெள்ளம் இந்த முறை தண்ணி வந்த நேரம் வரல. இதுக்கு முதல் வந்த வெள்ள டைம்ல வெள்ளம் வந்துருக்கு. இங்கேயும் பார்த்தா அங்கே வெளியில இருக்கிற வீடுகள் மாதிரி தான் மதுரையெல்லாம் காட்டி. ஜோசிப்பினா அங்கிருந்து தான் கூப்பிட்றீங்களே, இங்கே வந்தா தனியே இங்கே வந்து கூப்பிட்றீங்களே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த வீட்டை போனாங்க, வீட்டை ஒரு அக்கா மட்டும் தான் நிற்கிறேன், மற்ற அக்கெல்லாம் வெளியில் போயிட்டுனோம். அவையில் கொஞ்சம் பேர் இன்னும் வந்தோடனே நாங்கள் அவையிட்ட காய்ச்சி உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக்கிறோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா முன்னுக்கிற கோயில் ஒன்று இருக்காமல் அங்கால கிணறு எல்லாமே இருக்காமல் அதில் பார்க்க போய்கொண்டிருக்கிறோம். அப்படி அதையும் காட்டிக்கொள்ளணும், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்த ஃபுல்லாக குருவு மண் அஞ்சால பனங்கோட்டைகள் என்ன ஊமல்கோட்டைன்னு சொல்லுவோம், அது எல்லாமே வரிசைக்கு இருக்குந்தா எரிச்சும் கிடக்கு, சிலது இதாக கிடக்குன்னு. அப்படியே இந்த வெயிலுக்கு நடந்து போகிறோம். இனிமேல்டா இங்கே வீடியோண்டா எனக்கு அந்த லொக்கேஷன் கூகுள் மேப் லொக்கேஷன்லாம் அனுப்பு சரியா? நான் உடையெல்லாம் ஜூம் பண்ணி அதில் இடம் எல்லாம் பார்த்து அதில் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன் தானே. மீறி நாங்கள் வந்த நேரம் இப்போ எத்தனை மணி? 12 மணி நாடு 11:58. நடு வெயிலுக்கு கூட்டி கொண்டு வர்றேன். இதெல்லாம் உங்களுக்கு உடற்பயிற்சியா? சரி, இப்போ நாங்கள் அந்த கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இந்த தனி தீவுலையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் தான் உங்களை காட்டணும்னு சொல்லி போய்கொண்டிருக்கிறோம். மற்றது மன்னார்புரத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான கிறிஸ்தவ மக்கள், முஸ்லீம் மக்கள், சைவ மக்கள் எல்லாமே இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய இவையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைவம் தான், அதால் கோயில் ஒன்று இருக்குது, அதையும் காட்டிக்கோங்க. ஆமாம், நிறைய பனை நிற்குதுண்ணே. பனைக்கு பஞ்சம் இல்லை. பனை மட்டும் எல்லாமே வெட்டி கட்டி வச்சிருக்கிறேன், அதாவது வேலிகள் அடைக்கிறதுக்காக. என்ன இங்கே இந்த மண்ணில் தான் பனை மட்டும் இல்லை, காவின்னு வரும். ஜாழ்ப்பாணத்தில் பனை இல்லையாண்டு இங்கே வரேன். வாங்க போய் பூரா மட்டும் வாங்கடா. பண்டி வெட்டினா நாங்கள் பூரா வெட்டு வந்தா இதெல்லாம் பூரா தான்டா வெட்டலாம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன இருந்தால் நல்லா இருக்கும். இது உள்ளுக்கு அந்த தான் இப்போ இருக்கும். பெரிய ஒரு ஆலமரம் பண்ணிருக்கேன். இதுக்கு வேறு குளிர்ச்சியாக இருக்குல்ல. பட் அது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. ஒரு சின்ன கோயில் இவைய தங்களுக்குன்னு சொல்லி ஒரு கோயில் ஒன்று அமைச்சிருக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல உள்ளுக்க சிலைகள் ஒன்றுமே இல்லை, வேல் மட்டும்தான் இருக்குது பாருங்க. மற்றது அப்படி இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையார் சிலை இருக்குது. இஞ்சால பார்த்தீங்கன்னா முருகன் படம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வழிபாட்டு கொண்டு தான் இருக்கணும், பூசை எல்லாமே நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. மற்றது அப்படி இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எல்லாரும் கிணறு ஒன்று இருக்குது பாருங்க. இந்த தண்ணியை தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவையில் பயன்படுத்தி கொண்டிருக்கணும். தண்ணியே ஒரு கிழங்குல தான் இருக்குது பாருங்க. இதெல்லாம் இந்த கிணறு எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கலால் கட்டிக்கிறது பாருங்க. இருந்தால் பார்க்க தெரியுது, பூச்சி அப்படி செங்கலால் கட்டியிருக்க மாதிரி இல்லை பாருங்க. இந்த தண்ணியை தான் குடிக்கணும் போல். நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் வெயில்ட்டு என்ன மாதிரின்னு சொல்லி. மற்றது அப்படியே அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால ஃபுல்லாகவே ஒரு என்ன சொல்கிற காடு மாதிரி தான் இருக்குது பாருங்க. இதுக்கு நிறைய வனவினங்கள் எல்லாமே இருக்குது, பண்டி இருக்குது. அப்படி இந்த ஆற்றங்கரைக்கு போனாலும் முதலையெல்லாம் நிற்க மட்டும் சொல்லியிருந்தேன். முழுக்க பனை மரங்கள்லாம் நிற்குது பாருங்க. அது என்ன
அதுவும் ஆடு வளர்க்குற பட்டி உண்டு. இவங்க இங்கே வெட்டி வச்சுக்கிற மட்டை வந்து யாரும் கேட்டால் அவங்களுக்கு கொடுப்பாங்க. வெளியில் விற்பினா வெளியில் விற்பாங்க. ஏன்னா இவங்க இங்கே இருக்கிற இவங்க வாழ்வாதாரம் ஒன்றும் இல்லை தானே. அப்போ இங்கே ஆடுகள் மற்ற இந்த மட்டைகள் மற்ற இந்த மரம் சீவுறது கல் எல்லாம் அதான் இவங்களோட வாழ்வாதாரம். அதை நம்பி தான் அவங்க இருக்கிறாங்க. இங்கே இப்போ அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்னாலும் போட்லாம் போகணும். போட்டில் தான் போகணும். அதுக்குரிய அவங்களுக்கு இப்போ என்னன்னு சொல்கிறது, சும்மா நோம்பல வர வரத்தவங்களுக்குரிய மருந்து எல்லாம் வச்சிருப்பாங்க அவங்களோட கைவசம். இப்போ இங்கே கூட என்ன மாதிரி மீன் பிடிபட பண்ணோம்னா இந்த கடற்கரையில் இப்போ வந்து மீன் பிடி வர்ற சீசன். இப்போ வந்து கீரி மீன் பிடிபடுது. கீரி மீன் பிடிபடுது. மற்றது முறால் பிடிபடுது. முறால் என்னன்னா என்ன காலநிலையில இருக்குன்னு சொல்ல இல்லாமல் இருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு காலநிலை. இன்றைக்கு வெயில் நாளைக்கு மழை. இன்றைக்கு வந்து காத்தா இருக்கு, சில நேரத்தில் வந்து காற்று இல்லாமல் இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து தொழிலாளியாக நம்பி மீனுக்கு இன்றைக்கு போறதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. நாய் நிற்குதுண்ணே. இன்றைக்கு சம்பவம் தான் போல. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பெயர் என்ன? சித்தர்சன். ஓகே, நான் இந்த தீவை பற்றி சொல்லுங்கள். இங்கே நீங்கள் மட்டும் தான் வசிக்கிறீங்க? உங்களோட குடும்பம்? 3 பேர். 3 அப்பா, நான் மற்ற அக்கா. மொத்தம் 3 குடும்பம் இருக்குண்ணா. அந்த ஓகே, நீங்கள் எப்போ இந்த இடத்துல தனிமையாக அப்பையோட காலத்துல இருந்து இங்கே தான் இருக்கிறீங்க? இப்போ என்னதுக்கா நீங்கள் வெளியிடத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்ப இல்லையா? அப்பயே இங்கே வந்து குடியிருந்ததால அப்பாவும் அப்படி இங்கே இருந்துட்டாரு. அதனால் அப்படியே இங்கே இருந்து எல்லாம் இங்கே நாங்களும் இருந்து இப்படி இருக்கோம். அப்படியே இருக்கிறீங்க, இங்கே இருக்கிறீங்கன்னு. சரி அண்ணா, காய்க்க தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நாங்கள் யாழ்ப்பாண தமிழ் ஒரு வித்தியாசம், மன்னாரில் வந்து தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதால் நீங்கள் பார்க்குறீங்க, அதை புரிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். சரி அண்ணா, இப்போ இந்த தீவில் இப்போ என்ன மாதிரி பிரச்சனை எதிர்நோக்குங்க? முதல்ல அதை கேட்போம். என்னென்ன பிரச்சனை? உங்களுக்கு சில இங்கே வாழைக்கு உங்களுக்கு அதெல்லாம் பழக்கப்பட்டிருக்கும். சின்னலேருந்து அப்படியே இருந்து உள்ளே இருந்து வளர்ந்ததால அதால் ஒரு பிரச்சனையும் இல்லை. வெளியிடங்களுக்கு போய் இருக்க உங்களுக்கு யோசிக்க மாட்டீங்களா? சரி வெளியில் இருந்தால் எப்படி இருக்கலாம் அப்படி இருந்து பழகினால வெளியே போய் வரதால அது பெருசாக தெரியும். வெளியே போயிருந்தால் தான் போர் அடிக்கும். இங்கே வந்துருந்தா அவ்வளவு போர் அடிக்குமா? எங்களுக்கு இன்ஜினுக்கு தான் போர் அடிக்கும், வெளியில் இருக்கும். அண்ணாக்கும் மாறி, அதாவது வெளியில் நின்று தான் போர் அடிக்கும். என்ன இப்போ இங்கே என்ன மாதிரி? இப்போ நீங்கள் வெளியே பேசுமா தொழில் எல்லாமே என்ன மாதிரி? தொழில் கடத்தொழில் தான் போகிறது. போட்டு நிற்கி அதில் கடலுக்கு போயிட்டு வருவோம். ஓகே, கணவாய் போகிறது, நண்டு வலை போகிறது, போயிட்டு வர்றது, அதான் தொழிலாக இருக்கும் மாட்டேன். வேறு ஆடு வளர்க்குறீங்களா? அது ஆடு வளர்க்குறோம். அதில் என்ன மாதிரி? இப்போ எங்கேயே மேய விட்டு கண்டுவீங்களா? இது ஃபுல்லாக சுற்றி வர தீவு தானே. 4 பக்கம் எல்லாம் சுற்றி வர தீவு. அது ஆடு தன்னால் திறந்து விடுறது. உடனே போயிட்டு மேய்ஞ்சிட்டு பின்னாரம் வந்துடும். அங்கே பார்த்து நேரத்தில் காணாட்டி தேடி போகிறது அப்படி பிரச்சனை இருக்குது. அதுவும் இருக்கா? இங்கே முதல்ல பிரச்சனை எப்படி கிடக்குறீங்க? முதல்ல இருக்கு கிடக்குறது. கல்லனாக்க வருவாங்க. கல்லன் வருவாங்களா? இதுக்குள்ள தீவு இதுக்கும் வருவாங்க. காட்டுக்கு வேட்டைக்கு வர்றது, ஆடுகள் நாய் பிடிக்கும், அதெல்லாம் கிடைக்கிறக்கு போய் பார்த்து வர்றது. சரி சரி, ஓகே. பட் கோயில் அது நீங்களே கட்டின கோயிலா? கோயில் அப்பயா ஒரு மரத்துக்கு, சின்ன மரத்துக்கு ஒரு சூள மாதிரி தான் வச்சு கும்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்பயார காலத்துலேருந்து அது ஒரு கட்டி இப்போ அப்பயார காலத்துக்கு பிறகு இப்போ அப்பா பராமரிச்சுட்டு வர்றாரு. என்ன கோயில்? அது அம்மன் கோயிலா? அது கருமாரியம்.
கருமாரியம்மன் ஓகே பக்கத்தில் கிணறு இருக்காது கோயிலுக்கு கோயிலுக்கு தந்த கிணறு தான். சரி சரி ஓகே. மற்ற இப்போ நீங்கள் அந்த பொருட்கள் வேணும்னு சொன்னாலும் என்ன மாதிரி என்ன போட்டில் போவோம் இல்லாட்டி தெப்பத்தில் போகிறவங்க தெப்பத்தில் வெளியில் போய் தான் போனோம் கடை போய் தான் வாங்கிடுவோம். சரி சரி பக்கத்தில் இருக்கேன் கொஞ்சம் 10 நாளைக்கு இப்போ நீங்கள் சாம மாத கணக்கில் வாங்கி கொண்டு வச்சுருப்பேன் டெய்லி போகிற மாதிரி சேர்த்து வச்சுதானே ஓகே. இப்போ எங்களோட பொழுதுபோக்கு எல்லாம் என்ன மாதிரி பொழுதுபோக்கு இப்படி ஆட்டை பார்ப்போம் மாட்டை பார்ப்போம் இப்படியே போகிறதால பொழுது போயிடும் மாதிரி போயிடும். இன்னும் வித்தியாசமாக இருக்கு கேட்க. நாங்கள் எல்லாமே ஆட்டுக்குட்டியாக கற்றுதாக்கும் நிற்குது அதுக்குள்ள பார்க்கலாம் பார்த்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு கொட்டில் வந்து கட்டியிருக்குங்கண்ணே என்னத்துக்காண்டி அது பாதுகாப்புக்காண்டியா இல்லாட்டி கீழே பிடிக்கா உண்ணி பிரச்சனையால கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் சொல்லி மேலே கட்டி. பாம்பு பிரச்சனையும் இருக்கா? இப்போ பாம்பு இருக்கு மாதிரி பெரிய பாம்பு இருக்குதான் மலைப்பாம்பு மலைப்பாம்பு ஆடு பிடிக்குது இருக்காது இங்கே போன மாதிரி அடித்தோம் 2 பாம்பு அடிக்கும் 2 பாம்பு ஐயோ மலைப்பாம்பு எல்லாம் நிற்குது அவனை பெரிய பாம்பு டெய்லி 2-3 ஆடு 3 ஆடு அப்படியே காணா போய் பிடிச்சி தன்னால் சாப்பிடுது. இப்போ நிற்குது மலைப்பாம்பு நிற்குமா? அடி கொஞ்சம் கொண்டுட்டோம் இப்போ மற்றபடி நிற்கவோ தெரியல பார்க்கணும் வந்ததான் தெரியும் தெரியும். ஓகே பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்கூட உயரமாக தான் கட்டிட்டுருக்கீங்களே ஒன்று பிரச்சனை வெள்ளம் நிற்காது மழை தண்ணி பிடிக்காது. இந்த குட்டி நிற்குது 2 இந்த இப்போ போட்டதா அண்ணா? இப்போ போட்டேன் இந்த பார்க்கலாம். எல்லாம் மரத்துல சொல்லுங்க வேறப்போ இந்த குட்டி ஆடு வேறங்க எனக்கு நிற்கிறேன். சரி சரி கூட்டுங்கண்ணா வந்தானே வழியில் ஓகே பண்ணுங்க போங்க உங்களுக்கு ஓகே. இது இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஆடு வளர்க்குறீங்க தானே தரமானது தானே இப்போ என்ன மாதிரி இதில் பால் கலந்து விற்கிறீங்களா அப்படியா? இல்லை பால் வந்து இல்லை இப்போ ஆடு கூட இல்லைண்டா இப்போ கொஞ்சம் கழிச்சு நேற்று கொஞ்சம் கொடுத்தோம் கழிச்சு அப்படி கலை கொண்டே தான் கொடுக்கணும் போட்டில் ஏற்றி கொண்டே அப்படி தான் கொடுக்கணும். சரி சரி ஓகேண்ணா. இப்போ இங்கே எல்லாம் உங்களுக்கு மின்சார வசதி என்ன சோலரா? மின்சாரம் சோலார் போட்டி இருக்கும் அதால் கரண்ட் பிரச்சனை இல்லை. சோலார் இப்போ கரண்ட் போட்டியா இல்லாட்டி போட்டி ஒரு 6 மாதம் இருக்கும். அதுக்கு முதல்ல எல்லாமே அதுக்கு முதல்ல ஜெனி வச்சுருந்தோம் அது பலதாக கிடக்கு அதுக்கு முதல் அப்படி தான் இருந்தது. சரி சரியா ஓகே. இங்கே என்ன மாதிரி இப்போ வளங்கள் எல்லாமே இருக்காண்ணா? இப்போ உங்களுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்கா? இப்போ என்ன மாதிரி இப்போ சில விஷயங்கள் தேவை தானே கட்டாயம் தண்ணி பிரச்சனை இங்கே எல்லாம் குடி தண்ணி நல்ல தண்ணி அங்கே அவ்வளோ நல்ல இந்த கிணறு எல்லாம் ஒரு விட்டேன் ஒரு கிணறு இருக்குது எல்லா இடமும் நல்ல தண்ணி. சுற்றி வர கடல் தீவு தான் உப்பு தண்ணி தான் சுற்றி வர ஆனால் கிணத்துல அவ்வளோ நல்ல தண்ணி. ஓகே நிறைய பனமரங்கள்லாம் நிற்குது தானே இங்கே? பங்காளியில் வரைக்க பார்த்துனாங்கன்னா அந்த பண்டி எல்லாம் இருக்குது அது பண்டியா? காட்டு பண்டி நிற்குது எனக்கு இங்கே தான் வருவாங்க கிழங்கு புறம் தானே இப்போ அதில் கிழங்கு கிண்டலுக்கு வருது. நீ கிழங்கு நான் பாத்தி போட்டிருக்கீங்களா? அதில் கொஞ்சம் போட்டிருக்கோம் அதுலையா இந்த ஓலையால் முடியுது. சரி சரியா இப்போ கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் போடலை போன வேலை போட்டு ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிட்டு அதோட போடலை. மன்னார் ஒடியல்லாம் ஃபேமஸ் ஒடியல் மன்னா ஒடியல் அந்த தும்பில்லா ஒடியல் வேறு சீவல் ஒடியல். வீட்டை பார்ப்போம் அப்படியே சரி வீட்டை பார்த்தீங்கன்னா சொன்ன உண்மையிலேயே நான் போனோடனே பார்த்தேன் நல்ல இயற்கையாக பசுமையாக இருக்குது நிறைய கண்டுகள் எல்லாம் வச்சு இருக்குது அப்படியே காட்டிக்கொள்ள பாருங்க. இந்த வந்தோடனே ஒரு பந்தல் என்ன இந்த கோன்பு தானே என்ன கோன்பு பந்தல் 2 போட்டு கிடக்கு அப்படி அங்கே திரும்பி பாருங்க அவங்கள அது அப்படியே பசுமையாக இருக்குண்ணே. நீங்கள் வச்சு பராமரிச்சது என்ன அந்த சோடா பத்தெல்லாம் வித்தியாசம் நட்டு வடிவுக்காண்டி என்ன கொண்டாந்து வச்சு வடிவுக்காண்டி நல்லா இருக்கும் உண்மையிலேயே. மொத்தம் எத்தனை வீடு இருக்குண்ணா அதுக்குள்ள தீவில்? அப்பாடா ஒருமிக்க இருக்கிறோம் நான் அப்பா ஒருமிக்கா இருக்கிறோம் கிச்சன் வேறு அந்த கிச்சன் புரியுமா இருக்கு நீல கலர் பில்டிங் அது கிச்சன் அம்மா கடை கிச்சன் நீங்களும் அங்கே மட்டும் வீடு இருக்குண்ணே. அது இருக்குது சின்ன கிச்சன். என்னென்ன மரங்கள் நிற்குதானே இப்போ இதுக்குள்ள? இதுக்குள்ள என்ன சின்னமா மாமரம் கொய்யா மரம் சரணி தோட மரம். இது என்னண்ணா இது வித்தியாசமாக இருக்கு? இதெல்லாம் பூக்கொண்டு வடிக்கு வாங்கிட்டாங்க. இல்லை அந்த இது இந்த சாடி அது வித்தியாசமாக இருக்குண்ணே. நிறைய பூக்கொண்டு வச்சிருக்கேன் அதில் பாருங்க. இந்த மாமரம் நிற்குதானே கருத்த குழம்பா சரி வெள்ளைக்கிழமை மாமரம் ஒரே ஒரு போய்க்க பாருங்க வேறு அப்படின்னு போயிரு வேறு. ஐயோ அங்கெல்லாம் டேஞ்சர் சுற்றி போகும். டேஞ்சர் உங்களை தேவைக்காண்டி வச்சுருக்கீங்களா? அவங்க தேவைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கருவாடு காய போட்டுக்கலாம். என்ன மீன் என்ன இது? இது தோட்டா மற்ற கட்டை. இது கட்டாவா? உங்களை தேவைக்கு நீங்களே வலையில் வந்தாலும் சும்மா கருவாடு போட்டு வச்சுருக்காங்க. நல்லது தானே. இது கண்ணாடி காக்கா கட்சி காக்கா பார்த்தீங்களா காங்க கொண்டு வந்து கண்ணாடியில் வந்து வெளிச்சம் அடிக்க வேண்டதுக்காண்டி. ஓகே பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த பூக்கண்டு எல்லாமே சாடிக்க வச்சு வடிவாக இருக்குண்ணே நீட்டாக வச்சுருக்கீங்க என்ன பாருங்க. பட் என்ன அந்த கொரோனா காலத்துல என்ன மாதிரி இப்போ நீங்கள் வெளியே போகிறேன் போகிறேன்
அப்போ உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் சாப்பாடு போய் சும்மா ஒரு அப்பா மட்டும் போய் வாங்கிட்டு வருவார், மற்றபடி இங்கே வெளியே போகிறது இருக்கு. அவளுக்கு இருந்துருக்குது. அந்த டைம்லாம் பாதுகாப்பாக இருந்தீங்க. சரி சரி. உதவி வந்து போயிடாதானே இதுக்கு? வந்து போயிடாது, லீவு தானே, அதான் போட்டுலாம் வரணும். அதெல்லாம் பெருசாக்க வரமாட்டாங்கண்ணே. ஓகே. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளினிக் தானே, கதைக்குமாண்ணா? இது கதைக்கும் சும்மா கத்தும். சும்மா கற்றுங்க. நீங்கள் கதைக்குமா? இது என்ன தென்னையா பனையா? இது பனங்கிளி. இந்த கோடு வந்தால் பனைன்னு சொல்கிறேன் காலத்தில். கதைச்சி காட்டுங்க பாவண்ணா. அது கதைக்காது, சும்மா இந்த கதைக்காதா? ஹாய். இப்படி தான் கத்துவான பெருசு. சங்கர் கல்லன் சொல்லுறேன். சிவகரன் கல்லன் அப்படி இந்த பிறந்ததா? கேட்குதாங்க? இல்லை இருக்குண்ணே, இயற்கை வாழ்றீங்கண்ணே. இயற்கை. இது என்ன சீதாவா? ஓ சீதா மரம். சீதா என்ன? ஓகே. மேடம் கிணறும் இருக்கு பின்னுங்கண்ணே. ஓ கிணறு தான் குடி தண்ணி. துளாயில் இருக்குண்ணே. ஸோ பார்ப்போம் அதையும். இதெல்லாமே கூட எல்லாரும் மறந்துருப்போம் நாங்கள். இப்போ எல்லாம் கப்பியும் இல்லை, சில இடங்களில் மோட்டர் தான். பழைய காலத்து பழக்கம் மாதிரி. பழைய காலத்து இதுலேயே வாழி நம்ம பாருங்க. இந்த கிணறு துளா அள்ளி இன்றைக்கு நான் ஒடிச்சு போட்டு தான் வருவேன். குடிக்கலாம் இல்லைண்ணா? ஓ இந்த மோட்டர் இல்லை இருக்கா? மோட்டரும் இருக்குண்ணே. ஓகே. இந்த வாங்க, இந்த நீங்கள் நிறைய பேர் மறந்துருப்பீங்க துளா. சில இடங்கள்ல இந்த வெயிலுக்கு தண்ணியெல்லாம் பத்தும் இல்லைண்ணா? இங்கே பத்தாதா? மழை பெஞ்சா மழை காலத்தில் கூட வரும், நல்ல மேலே வரும். மேலே வருமா? அந்த கோட்டுக்கு தளம்பி வரும். கொஞ்சம் கோடையாக போனால் கொஞ்சம் கீழே நிற்கும். நல்லா தண்ணி தானே? நல்லா தண்ணி. எல்லாம் மறந்துருப்பீங்களா எல்லாரும்? பாருங்க, இங்கே பார்க்க எனக்கே ஆசையாக இருக்குது. என்ன மற்றது அங்கே வாழை மரங்கள்லாம் வச்சுருக்கீங்களே? வாழை மற்றது அங்கே தோட்டம், அது கோழிக்கூடு. கோழிக்கூடு கோழியும் வளர்க்குறீங்களா? கோழி வளர்க்குறீங்க, ஆடு வளர்க்குறீங்க, மாடு வளர்க்குறீங்க. மாடு. ஓகே. பின்னுங்க சின்ன பேர் இந்த பத்தி போட்டு வச்சுருக்கேன். என்ன பின்னுங்க அது வீட்டு தோட்டமா? அங்கே அது மிளகாக்கன்று கொஞ்சம் வச்சுருக்காங்க. இந்த கொஞ்சம் இருக்குது மிளகாக்கன்று. எங்கே நிற்குது? இந்த எரிக்கரையில் வச்சுருக்காங்க. இந்த இது கதவை பார்த்தீங்களா? இதெல்லாம் பழைய காலத்தில் இதெல்லாம் நான் பார்ப்போம். நாங்கள் தூக்குறதாண்ணா? சும்மா சும்மா அப்படியே போகலாமண்ணே. ஓகே. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகா தோட்டம் வச்சுருக்கீங்க பாருங்க. வீட்டு தோட்டம் மாதிரி செய்கிறீங்களேண்ணே? வீட்டு தேவைக்காது வச்சுருக்கு. வீட்டு தேவைக்காண்டி இது நல்லா தானே? அடிக்கடி போய் வரது ரெஞ்செல்லாம் இருந்துச்சுன்னா இது வரமா? இது இது மெட்ட மண்ணா இருக்குண்ணே? இது கொஞ்சம் இருவாட்டு மண். அப்போ அங்காளியில் மணல் மண் இல்லைண்ணா? அங்கால சொந்துக்க மணல், இது இருவாட்டு மண். மாற்றி மாற்றி இருக்கு மண்கள். இது இந்த தரையில் பார்த்து தான் வைக்கிறது. சரி சரி. கடுமணல் எல்லாம் வராது, இந்த இருவாட்டு கலைக்கு வரும். ஏற்கனவே வச்சு பார்த்தீங்களா? முதல்ல வச்சு நாங்கள் வருஷம் வைக்கிறது தான். அதில் இந்த வருஷமும் வாங்கி. ஓகே. பட் இஞ்சால தென்னை மரங்கள் நிற்குது தானே? கொஞ்சம் தென்னை மரங்கள் கணக்கு வச்சுருக்கீங்களா? தென்னை நீங்கள் நட்டு தானே? ஓ நாங்கள் வச்சோம். 100 கண்டுகிட்டே வச்சிருக்கு. ஓகே ஓகே. இப்போ தேங்காய் விலைக்கு கட்டாயம். அதான். ஓகே. என்ன வேறு ஃபுல்லாகவே எல்லாமே இந்த வேலி தான். பழைய காலத்து அந்த பனையோட மட்டை வேலி இருக்குது தானே, அதுக்கெல்லாம் ஃபுல்லாகவே அடைச்சி வச்சிருக்கேன். ஓகே. நம்ம இந்த கோயிலை பற்றி ஏதாச்சும் வரலான்னு அப்படியே தான் இருக்குதா? கோயில் நம்ம இப்போ இருந்து காலம் தெரிந்தானே, அதில் நம்ம என்ன கேட்டாலும் நடக்கிற மாதிரி இருக்கு. அப்போ உங்களுக்கு எல்லாம் இப்போ என்ன சொல்கிறது, கஷ்டமண்ட் அப்படியாண்டு இருக்கா? இல்லை தானே? கஷ்டமண்ட் முதல் இருந்து தான் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. இப்போ உங்களுக்கு அந்த தொழில்கள் எல்லாம் செய்கிறதால பரவாயில்லைண்ணே. ஓகே. மற்ற மொத்தம் இதுக்கு 4 வீடாக இருக்குது. 1 2 3 4 அப்போ நாங்கள் வந்து மற்ற இந்த தொழிலுக்கு வருவாங்க, அது கல் சிவரை அதுக்கு வந்தால் இப்போ சீசனுக்கு வருவாங்க, மற்றபடி போயிடுவாங்க. அந்த அதில் இருக்குது சின்ன கொட்டில் ஒன்று போட்டுருக்காங்க. வேறு வந்து தொழில் போட்டு போகிறதாக. ஓகே. மற்ற முக்கியமான கேள்வியை கொண்டாச்சான். இப்போ அவசரம் சொன்ன மருத்துவ உதவிகள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் என்ன மாதிரி? மருத்துவம் வந்து அவசரத்துக்கு போட்டில் போய் அங்கே ஆட்டோ கால் பண்ணால் ஆட்டோ வரும், அப்படி போகிறது. அப்படி தான் போகணும். பாடசாலையெல்லாம் அங்கே பாடசாலை அறிவிப்பு தான் போகணும். எங்கள் காலத்துலேருந்து காலத்துலேருந்து அப்பா படித்த அறிவிப்புலாம் நாங்கள் எங்களை காலம் உள்ள அறிவிப்புலாம் படித்து வரோம். அறிவிப்புலாம் படித்தீங்களா? அதில் போட்டு சேர்ப்பதுலாம் போகணும். ஓகே ஓகே. போக்குவரத்து பிரச்சனை ஒரு பிரச்சனை, போக்குவரத்து ஒரு சோழியும் போட் தானே அமைதியான இடம்.
உண்மையிலேயே அமைதியாக ஒரு தடவை இல்லை, ஒரு தடவை சத்தம் இல்லை, ஒரு தடவை சோழியும் வராது. சோழியும் நம்ம பாடும். அதான் சில சொந்தக்கார பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. இங்கே ஒன்றுமே இல்லை, இந்தா அப்படியே இருக்கிற மாதிரி தானே இயற்கையில வர்ற மாதிரியே இருக்கு. எனக்கு ராஜாவை நான் வாழ்றேன்ற மாதிரி தான் வாழ்றீங்களே, யாருமே எந்த இதுவும் சொல்லலாது. இது இப்போ தீவு தானே, இப்போ இது எல்லாமே என்ன மாதிரி உங்களுக்கு அந்த நிலங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட சொந்த காணியா அப்படியா? இல்லை அரசாங்க காணி தான். அரசாங்க காணியா? குத்தகைக்கு அப்படி இருக்கு? குத்தகைன்னா இது அந்த தோட்டம் 2 தனத்தோட்டம் இருக்குதானே, அது கோயில் அரிப்பு குத்தகை கொடுக்குது. அதை வாங்கி தொழிற்சியாக செய்யலாம். மற்றபடி கல் சூறை தானே கூட இங்கே, அதில் எடுத்து செய்வாங்க குத்தகைக்கு எடுத்து. சரி சரி, குத்தகை தான் தானே. ஓகே, பட் எல்லா வசதியுமே இருக்கு. நம்ம சகல வசதியும் இருக்குது. மற்ற சாமான் வாங்கினா கடைக்கு தான் போகணும். மற்ற எல்லா வசதியுமே இங்கே இருக்குது. ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்கு. அப்படியே ஃப்ரிட்ஜ் எடுக்கலாம். இப்போ பொடி சோழர் அதில் பார்த்து எடுப்ப முடியும் இருக்குது. மற்ற கறி பிரச்சனைடா ஆற்றுக்கு போனால் மீன் பிடிப்போம். அதில் கறி பிரச்சனை இல்லை. அரிசி சாமான் வாங்குறதா தான் கடையில் போகணும். மற்றபடி கறி பிரச்சனை பிரச்சனை இல்லை. மற்றபடி இஞ்சி எல்லாம் உங்களுக்கு தேவையான எல்லாமே நீங்களே செய்றீங்க. தோட்டம் இருக்கு, எல்லாம் இருக்குது, சாரம் இருக்குது. அதான் நெல்லும் போட்டிங்கன்னா சரியா இதுக்குள்ள வராது. வராது இதுக்குள்ள மணல் தானே. ஓகே ஓகே. தங்காலையும் முளாத்தோட்டம் வச்சிருக்கு. இங்கே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான். தென்னந்தோப்பு தானே ஃபுல்லாக. இங்கே தென்னந்தோப்பு. இங்கே கருவாடு காய் தானே. இங்கே மேலே கருவாடு வச்சிருக்கு. இதில் என்ன கருவாடு அண்ணா? இது பைந்தி. பைந்தியா? திருக்க. திருக்க கருவாடுகள் என்ன? புலா மீன். ஓகே சரி சரி. பட் இங்கே கெட்ட பொழுது தானே. காக்காய் பாதுகாப்பு, கருவாடு பாதுகாப்பு கெட்ட பொழுது வச்சிருக்கு. அந்த கண்டா பயந்து ஓடுறது தானே. இதெல்லாம் சின்ன வயசுல நாங்கள் பார்த்துனாங்க. இப்போ எல்லாம் பார்க்கறதே அறியுது தானே. சில கிராமப்புறங்களுக்கு போய் பார்க்கலாம். ஆனால் 5% முழுமையாக எல்லாமே இயற்கையோடையே இருக்கணும். இது வலை, இறால் வலை. இந்த கொட்டில் அது சும்மா போட்டுருக்கு சாமான்கள் வைக்கிறேன். சாமான் வைக்கிறதுக்குண்ணே. ஓகே, ஆட்டுக்கல் அம்மிக்கல் எல்லாம் இருக்குண்ணே. இதுக்குள்ள வந்து வேற காட்டு விலங்குகள் பிரச்சனை இருக்கா? காட்டு விலங்கு யானையில் வரும். யானை வருமா? அந்த தீவில் நிற்குதா? தீவில் இல்லை, அங்கே வெளியில் இடத்துல இருந்து வரும். மழை காலங்களில் பனம்பழம் கூட தானே. பனம்பழத்துக்கு அந்த பனம்பழத்துக்கு டெய்லி ஒரு வருஷமும் வரும். இந்த வருஷம் தான் குறைவு. முன்னாடி ஒரு வருஷமும் டெய்லி வந்துட்டு வந்து போவோம். அதை கொண்டு வந்தால் தான் பிரச்சனை இல்லை. இரவில் போய் வர மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை. மற்றபடி பனம் பூரான் எல்லாம் பெருமை அதெல்லாம் இருக்குது. புறான ரீதியாக அவ்வளோ விலங்கு இருக்குது. மான்லாம் அன்றைக்கி தான். மான் நிற்கிறதுக்குல்ல. ஓ, மான், பண்டி, வேறு ஆபத்தான விலங்குகள் அப்படின்னா பாம்பு தானே. அதெல்லாம் பாம்பு தான். பாம்பு யானை அது தான் அன்றைக்கி. ஓகே ஓகே சரி. இந்த அதெல்லாம் பண்டி என்ன தானே? என்ன காட்டு பண்டி இருக்கு. காட்டு பண்டிகையில் என்ன பனங்கிழங்கு இருந்தால் இந்த பனங்கிழங்கு சாப்பிட்றதுக்காண்டி பண்டி வரும். என்ன இப்போ சீசன் என்ன பனங்கிழங்கு? இப்போ பனங்கிழங்கு சீசன் தானே. வச்சு ஓகே. என்ன நடந்தது? ஓ, தெப்பமங்கலம் போயிட்டுதா? போகிறதுக்கு மழை இல்லையா இன்றைக்கு? இந்த தீவில் ஆனாக்குமா? நான் எடுத்துட்டேன் சுரியோடி போய். ஓ, மேலே தண்ணி கூட்டிட்டேண்ணே. உண்மையாக போயிட்டு தானே? அது வேற யாட்டியா? இங்கே நிற்குது உண்டு. அது உண்மைதானா நீங்கள் சொல்கிறது இல்லை? உண்மைதான். இப்போ பாருங்களேன், நம்ம அதை போய் எடுத்துட்டா பாருங்க. இன்னொரு ஆக்கத்தில் வாங்கிட்டு வந்த தடியோட தான் இருக்கு. இந்த இதெல்லாம் எடுத்து வச்சோம், அப்படியே போயிடுச்சு. என்னென்னு போனேண்ணே? இவன் வச்சுட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்தானா, இவன் வந்துனே இருந்தா. அப்படி போயிடுச்சு. சம்பவம் நடந்துட்டு. நானும் சும்மா சொல்றீங்கன்னா நினைக்கிறேன். உண்மையா நல்ல ஆளும் அண்ணா நிற்கிறார், அதனால பரவாயில்லை. இல்லாட்டி வாங்க 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 கரெக்டா வாங்க நீங்க. சரி, இப்போ நாங்கள் போட்டில் இந்த தீவை சுற்றி பார்க்க போகிறோம். இந்த இடத்தை பாருங்க, வேறு லெவலில் இருக்குது உண்மையிலேயே. வாங்க, ஒரு ஆறு தான். இப்போ அந்த ஆற்றுக்குள்ள நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கோம். பாருங்க எப்படி இருக்குண்டு. என்ன பேர் இது? மல்வதையோட பிரிவு. மல்வதையா பாலம். அதுலேருந்து பாரு ஒரு பெரிய ஒரு ஆறு ஒன்று. ஓகே ஓகே. இது ஃபுல்லாக ஆறு தானே? ஓ, ஃபுல்லாக ஆறு. இது சுற்றி வர தான் அப்படி தீவு எங்களை இருக்கிற ஏரியாவில் சுற்றி வரும். ஓகே, நல்லா இருக்குண்ணே. அதான் கூட ஆட்கள் போவாங்க, போய் வர்றது. இது போய் வராது. மீன் பிடிக்க போவாங்க. மீன் பிடிக்க போவாங்க. அப்படியே கடலுக்கு போகுதா? கடலுக்கு போனால் இதால் போகும். இதெல்லாம் போடுமா? வேறு லெவலில் இருக்கு. சுற்றி வாரீங்க அப்படியே. இந்த தீவை இப்போ நாங்கள் சுற்றி கொண்டு வரோம். நாங்கள் பயமில்லை, போய் முன்னுக்கு இருந்துட்டோம்.
இப்போ 8 போட்டு காட்டுறாரு அண்ணா 8 போட்டு காட்டுறாரு ஓகே அப்படி நாங்கள் அங்கே போயிடலாம் என்ன அங்கால சரி சரி ஓகே மீன் பாய் தானே மீன் துள்ளி குதிக்குதுங்களா குட்டி குட்டி மீனுங்க ஓ இது வேறுங்களா சிலோ பண்ண நின்றுமா குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் துள்ளி பாய் தானே அண்ணா ஏறுலாம் பாரு அண்ணாக்கு அனுபவம் இருக்கு பரவாயில்ல உனக்கு நீச்சலும் தெரியாது என்ன நம்பிக்கிற வர எனக்கு தெரியுமாடா இது ஆள் பறவை எல்லாம் பறக்குது எனக்கு நின்று இதுக்கு அந்த போட் இன்ஜின் சொல்றது பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் எல்லாம் பறந்து போகுது கூட்டுங்க ரெண்டு எல்லாம் இப்படி இயற்கையோட நிறைஞ்ச ஒரு அழகான தீவிலான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அழகான குடும்பம் வசதி கொண்டிருக்கணும் உண்மையிலே நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் என்ன தொடர்ச்சியாக இருப்பேன்னு சொல்லி கேட்டால் ஒரு கேள்வி கொடுத்தா என்ன சொன்னால் தனிமை காணாமல் போன படகை நாங்கள் மீட்க வந்து நாங்கள் இப்போ நல்ல அளவு கடல் இல்லைண்ணே கடலாண்ட தேடி போயிருக்கோம் வேணா கடலாண்ட சம்பவமாக இருக்கும் ஓகே நீங்கள் தான் வேலை போறீங்களா பார்த்தீங்க அதில் வேற நல்லா தான் இருக்கு வேணே போயிட்டு வானே நாங்கள் போயிட்டோம் அது வேண்டிய இதுக்கு நான் போய் அதை நிற்கல அது என்ன முதல்ல அவங்க முதல்ல ரங்கி ஓடிட்டானே பாருங்க முதல்ல நின்றது இவ ஓடிட்டு தெரிஞ்சிருக்குமா நினைக்கிறேன்னு பார்ப்போம் என்ன மாதிரியாண்டு போயிட்டு தானே அங்கே மயில் எல்லாம் நிற்குது அங்கே அப்படி போனோம்னு சொன்னால் கடல் இப்போ அதில் ஒரு முதல்ல நின்றதை தான் பார்க்கண்டு போனாங்களே அது பார்க்கண்டு சவுண்டுக்கு ரங்கிட்டுது ஓகே சரி இப்போ பார்த்து அண்ணா தான் போட்டில் வந்து எங்களை இறக்கி விட நன்றி அண்ணா நன்றி சந்திப்பங்கட்ட நன்றி அண்ணா ஓகே